Hello friends, good morning. So என் பேர் வந்து அஜேஷ். நம்ம வந்து இன்னைக்கு கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ நேற்று நம்ம ட்ரா பண்ண விஷயம். ஸோ நம்ம இதில் வந்து ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு 2 times வந்து ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேற்று நைட் FOMC டைம்லேயும் நீங்கள் ஏ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த டைமும் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு ஸோ அது முடிஞ்சிருச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து 1682 மட்டும் மார்க்கெட் போகணும். பட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் போகல. நேற்று நியூஸ் டைமில் 1678 இல்லாட்டி 77 மட்டும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலில் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த அப்டேட்ஸ் இல்லாமல் நான் வந்து இந்த அப்டேட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிறோம். ஸ்டார்டிங் மந்த் வைஸ் போய்க்கிறோம். ஸோ மந்த் வைஸில் வந்து நமக்கு இன்னொரு மெயின் சப்போர்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க 1660. ஸோ அந்த 1660 கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங் 1660 கீழே தான் நமக்கு செல் ஜோன். ஸோ மேஜராக இந்த சப்போர்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மேபி இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபால் தான். ஸோ அதனால் இந்த ஜோனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறதா இருந்தால் 1658 வந்து நீங்கள் செல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ 58. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் 1710. ஸோ 1710 இருக்கட்டும். 1710க்கு மேலே தான் லாங் பை. வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட் வந்து டெஃபால் வந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு பை செக்ஷனில் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த லாஸ்ட் வீக் வந்து பை ஆப்ஷனில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ண ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் தான். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் தான். அதனால் 1695 எடுத்துக்கிறீங்க. 95 94 சம்திங் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் 94 எடுத்துக்கிறீங்க இப்போதைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஜூன் அதாவது இந்த 50% நான் 50% சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் இவ்வளோ தூரத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. 1643 சம்திங் எடுத்துக்கிறோங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறது வீக்லி. ஸோ வீக்லி சப்போர்ட். ஸோ வீக்லிக்குரியது அப்டேட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. டே சார்ட் போய்க்கிறோம். ஸோ டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல வந்த மார்க்கெட் திரும்ப இதில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் பை ஆப்ஷன். ஸோ இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இருக்குது. ரீசன் வந்து ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மெயினாக சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ சிபிஐ நியூஸ் ஹை வாலிடிட்டி இருக்க சான்சஸ் இருக்குது. மேபி இந்த 1660 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் ஹெவி ஃபால் நடக்கும். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் நல்ல ஒரு 1730 மட்டும் 34 மட்டும் போகிறதுக்கு ப்ரீவியஸாக இருந்த 34 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது போகிறதுக்கு முன்னுக்கு நிறைய ஜூன் இருக்குது. இந்த 1690 1680 எல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து சைட் வேல தான். அதாவது இந்த ஜூனுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது இந்த ஒரு 3-4 டேஸாக. ஸோ 4 hour சார்ட் எடுத்துக்கிறோம். 4 hour சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நல்ல பிரேக் அவுட். இதிலேருந்து வந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த எம் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்லோவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்று கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். லோ கேபிட்டல் உள்ளவங்க ஷார்ட் டைம் அப்டேட் போய்க்கிறோம். ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்டில் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ நேற்று போன ஹை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ஹை 1681 இல்லாட்டி 1683 எது எடுத்துட்டாலும் ஓகே. 1683 எடுத்தாலும் ஓகே. இது எடுத்தாலும் ஓகே. 84. ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு பை ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே. ஸோ நம்ம இப்போ வளமையாக பார்க்குற மாதிரி 50% வந்து பார்த்துக்குருவோம். இதை நான் 61 மாற்றிக்கிறேன். 61 நீங்கள் 58 கீழே செல் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து 50% வந்து ஃபிபனாச்சி பார்த்துக்குருவோம். ஸோ 50% நம்ம பார்த்தோம்னா இந்த ஜூன் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து அந்த 50% ஜூனில் தான் இருக்குது.
ஸோ இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் கீழே வரக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய செல் ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி 50% ரீச் ஆகிருக்கு 1672. ஸோ இதிலேருந்து தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து நேற்று 1672 சம்திங் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ரிஜெக்ஷன் அதே மாதிரி இன்னொரு ஜோன் இருக்குது 66. நீங்கள் மார்க்கெட் நேற்று பார்த்துட்டீங்கன்னு தெரியும், நிறைய டைம் வந்து ஷார்ட் டைமில் வந்து 66 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இந்த 2 ஜோனும் உங்களுக்கு தேவையான ஜோன் இப்போதைக்கு சிச்சுவேஷனில். ஸோ இதுக்கு கீழே 66 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் வந்து செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ செல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் தான் ப்ராஃபிட். ஸோ ஒரு 65 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து 70 விட 74லேருந்து நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் 75 இல்லை 75 விட 74 1674க்கு மேலே பை. ஸோ இந்த டைம் இதுக்கு மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் வந்து சைட்வே தான். இன்னும் கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கணும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஜோன் அது வந்து நியூஸ் டைம்னால பிரேக் அவுட். ஸோ அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுலேருந்து திரும்ப மார்க்கெட் வந்து டவுன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான். மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் இந்த 66லேருந்து பிரேக் அவுட் ஆகாமல் திரும்ப ரிட்டர்ன் மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எடுக்கிற பை ஆப்ஷன் இதிலேருந்து தான் பை ஆப்ஷன் எடுக்க போகிறேன். இது ஒரு லாங் பையாக இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து வர்றது கொஞ்சம் மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்க போனோம்னா நம்ம இதில் பார்க்குறது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று ஏ இது நடக்கலாம். ஸோ ஏ நடக்காட்டி கட்டாயம் வந்து நம்மளுக்கு பி இந்த ஆப்ஷன் நடக்கலாம். ஏன்னா மேலே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்காம மேலே போகாமல் மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப இதிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பி ஆப்ஷன். ஸோ அந்த ஏயும் பியும் நமக்கு நடக்காட்டி பி வந்து ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து சி ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அந்த சி ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஹெவி ஃபால் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நமக்கு நம்ம லாஸ்ட் வீக்காக 3 டேஸாக சொல்லியிருக்க கீ ஜோன் இது தான். இந்த 1660 இந்த கீ ஜோனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நேற்று மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இல்லை. ஸோ நீங்கள் டே சார்ட் போய் பார்த்தாலும் தெரியும். டே சார்ட்டில் வந்து நமக்கு நேற்று பாருங்கள் 66க்கு மேலே தான் மார்க்கெட் போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. 1673 வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஏஷியா மார்க்கெட்டில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ 50% கவர் ஓகே, 50% டவுன் ஓகே. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கட்டாயம் ஃபால் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போதைக்கு இந்த சைட் வே பிரேக் அவுட், பட் இது ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்குறது இது தான். ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகே ஆல்ரெடி பிரேக் அவுட். ஸோ இதில் வந்து தான் நம்ம டவுன் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணணும்.
ஸோ நான் அந்த இருக்கிற ஷடோவோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக இல்லை. ஸோ கரெக்டாக பார்க்கணும்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், ஒன்று மேலே ஃபேக்காக இருக்கலாம், இல்லாட்டி கீழே ஃபேக்காக இருக்கலாம். ஸோ இது தான் இன்றைக்குள்ள அப்டேட். வெயிட் பண்ணுங்கள். சிபிஐ நியூஸ் இருக்குது. PM சிபிஐ நியூஸுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து 160க்கு பிலோ இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். அதே மாதிரி 660க்கு மேலே அபவ் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இருந்துச்சுன்னா, அதாவது 66ஐயும் பார்த்துக்கிறங்க, கீ ஜோனையும் பார்த்துக்குங்க. கீ ஜோனுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு பை ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த முறை பை ஜோன் போச்சுன்னா கட்டாயம் 1710 அதே மாதிரி 1734 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் நடக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இந்த வீக் வந்து இந்த 66 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் ஹெவி ஃபால் நடக்க சான்சஸ் இருக்குது. பழைய மாதிரி மார்க்கெட் 1620 மட்டும் மார்க்கெட்டில் வரும். ஸோ இது தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். சப்போர்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு வீக்லி சப்போர்ட். வீக்லி. ஸோ அந்த வீக்லி சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் ஃபால். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்மாக இருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. இதில் இருக்கிற 3 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு கட்டாயம் இன்றைக்கி ஒர்க் ஆகும். பிஃபோர் நியூஸ் டைம் நேரம் நான் சார்ட் அப்டேட் தரேன். ஸோ அந்த சார்ட் அப்டேட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க.